சொல்றாங்க என்ன வண்டியும் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்கறதா எனக்குலாம் வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்க யாருக்கா என்ன 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 உரைத்தாய் உரைத்தாய் அமைச்சரே அறிவாளா ஓவற்றிய ஓல் மண்ணா ஓ மண்ணா ஓ மண்ணா சொல்ல முடியுது சுண்ணி தொட்டக்காய் நிக்காதுங்கிறாங்களே சரியாக்குது என்னடா இது ஓ மண்ணாடல என்ன போச்சு ஓ மண்ணானா சொன்னா பின்ன ஓல் மண்ணானா சொன்ன ஓட்டு டேய் மொளேற கொண்டாடா வர்றா ஆண்டவா முனியப்பா இவெல்லாம் கொண்டாடு குண்டவா நங்கறான ஆண்டவா நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நண்பா இது ஓவரா இருக்குது ஓட்டு பறக்குங்க பத்தல சாமி மந்திரியாரே மகாராஜா அப்படி இருக்குல்ல அப்படி வந்துறணும் நான் ஒரு தடவை காலையில் நீ ஒரு தடவை காலையில் நான் யார் என் பெயர் என்ன பேர் என்ன உனக்கு தெரியுமா என்ன நல்லா தெரியும் எப்படி என்ன பயம் பழிச்சு காட்டி திரும்பறா ஏடா பழிச்சு காட்டி திரும்பறா ஓ அப்போ காலையில விறுவிறு இருக்குமே ஏய் என்னிட வெக்க சக்கர மேலடா கோடம் தெரிவித்தால் அம்மால கண்டல கூதிக்கிதெல்லாம் இருக்கு நாய் கூட மாட்டிக்கலாம் கூட பாவம் என்னடா ஓடி ஏகமாலே சண்டை பண்ணிட்டு ஓத்துறபாளே என்ன தெரியல வரவீங்களா அடி போட்டு யாரு ஏய் எடா பெத்ததாயே இப்படி சொல்லிட்டு தெரியற பெத்ததாயா ஆமா எரமே பண்ணிக்காரன் பொளைக்கிட்டு தான் எரமே சனியாவுது அப்புறம் அது அறுப்பு கச்சது இதுக்கு தான் கத்தன் கொண்டு போய் ரெண்டு ஏத்து ஏத்துறாங்க உடுறாங்க எடுத்துக்கு ரெண்டு ஏத்து ஏத்து கொண்டு வந்து சனியாவுது பால் குடிச்சு அப்படி சோறு போடுவான் ஜெயில எடுத்து கொடுப்பான்னு தான் வைக்கிறாங்க இந்த குறுகுறு காலத்துக்கு தடு மாதிரி விட்டுறாங்க இப்படி ஓர வாய்த்து ஏண்டா
போனால் போகட்டும். நாடு மகாநாடு, நீர்வளம் நிலவளம் தனவளம் குடிவளம் வருதிய அழகு திரு பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்னப்பா? இந்த ஊர் நாடு பேரா தெரியாதா? என்ன ஒரு வண்ணாத்துப்பட்டி. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஏத்து என்னமோ கம்தாடிச்சாம்பாளையம் சொல்லிவிட்டா. இல்ல இல்ல வண்ணாரப்பட்டி. வண்ணாத்துப்பட்டி என்றால் நமக்கோ தாய் திருநாடு. ஆண்டவருக்கு எப்படி ஓராண்டு காலம் மச்சமா நகரம் கிடைச்சதோ அத போல நம்மளுக்கு நாடகாரருக்கு இந்த நாடு நம்மளுக்கு மச்ச நாடு ஆகும். அதுக்குமாடா? ஓ மண்ணா அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதா? கெட்ட வாரமே எனக்கு சுத்தமா பிடிக்காதுப்பா. நீங்களே கேளுங்க. ஆனா பிறந்த அப்பமார்களே, பெண்ணா பிறந்த தாய்மார்களே, இந்த ஊரெல்லாம் வரி வச்சு கங்கானு கட்டி ஊரு பூரா வரி வச்சு அவங்க அண்டா குண்டால வச்சு வரி கொடுக்கறாங்க. சரி, பெரிய கோவரமா கட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்க. ஆமா. சரி, ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் தாலி கட்டி எங்க கூட்டு போறாங்க? ஏப்பா கோயிலுக்கு முத சாமி கும்பிடறத கூட்டு போவாங்க. கூட்டு சாமி கும்பிட்டு வெளியே உள்ள வீட்டுக்கு தானே வரணும். ஏன் கோயிலை சுத்துறாங்க சொல்லி பாக்கலாம்? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆடா உனக்கு அத்தப்பா கல்யாணம் அவ்வளவு ஒண்ணும். அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் தெரியாத கூட இருப்பாங்க அப்படின்னு பாரு. எத்தோ பெரிய கோயில்ல கூட ஒரு பெண் பொம்மை இப்படி விரிச்சு பிடிச்சுக்கிட்டுக்கும், ஒரு ஆண் பொம்மை அதுல வச்சுக்கிட்டுக்கும். அத பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து பழகட்டும், 4 குழந்தை பெக்கட்டும் அப்படித்தான் பெருவீங்களே கட்டி வச்சுக்கிறாங்க. கண்ணு அதுக்கு இப்படி ஒரு காரணம் இருந்துச்சாடா? டே மண்டத்தை அதே பிள்ளைங்களை பழகம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க. 4 குழந்தை பார்த்தா 4 வரி சேர்ந்து வராது. அவங்களே ஆசைப்படுறாங்க. என்ன அடின்னு சொல்லு. எதுக்காக கட்டுறாங்க? பெரிய மனுஷன் அது கட்ட வார்த்தை. இதுக்கு நீல சண்டை வந்தா எப்படி பேசுற? கேட்டா கொல்லுவாயா? ஆனா சண்டை குடிச்சு போவ. மச்சாண்டாக்குறாங்கன்னு பாக்குறியா, மாமியாக்குறாங்கன்னு பாக்குறியா? இது கட்டுறது தெரியாத உனக்கு வேற டீ குடிக்கணும். யாருங்க சொல்லுங்கள். தீபாவளிகளும் தெய்வீக சபைகளும் அலங்கார மேடைகளும் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த இனதேவை தாய் குலங்களும் கடல் அலைபோல் காட்சி அளிக்கிறார்களே. ஆமா, என்னப்பா காரணம்? ஒரு ஆண்டு தவிர மினி பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்களை ஒற்றுமையா கூடி பல லட்சக்கணக்கில் செலவு செய்து நாடகம் விட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கூட வேலை வெட்டியெல்லாம் விட்டுறாம்பா. அப்ப நல்ல எண்ணத்தோட பாக்குறதில்ல. அவங்க வேலையை கூட நிறுத்தி விட்டு வந்து குடும்பத்தை அப்படி. என்னப்பா கோயிலு? முனியப்பன் கோயிலப்பா. முனியப்பன் கோயிலே தானா இல்ல வேற சக்தி முனியப்பன்? இல்ல முனியப்பன். ஏரிக்கர முனியப்பன் இது மாதிரி ஏரிக்கர முனியப்பன். ஐயா வாங்கப்பட்ட ஊர் காவல் தெய்வம் ஏரிக்கரை முனியப்பன். ஏரிக்கர முனியப்பன் திருவிழாவை முன்வைத்து வருடம் ஒரு முறை தவறாது திருவிழாவை முன்வைத்து இன்று ஒரு நாள் தரங்கிட்டு செய்திருக்கிறார். வைத்துள்ள நாடகம் என்ன? ரேணுகாபத்தின் சம்காரம் முகமாரி பிறப்பு. இந்நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன சொல்லட்டுமா? என்ன சொல்கிறேன்.
நண்பா என்னடா என்னமோ உரைத்து கொண்டு இருந்தாய்? மலையை கடிச்சு விட்டானா அதனால உரைக்குதான். வெத்தலை போட்டு தான் அகமானம் கேட்டுக்கிறேன். நீ திருப்பி வெத்தலை போட சொல்றேன். தாயாடி எப்பரா அகமானம் மட்டும் வைக்கிறா? இரு மகாராஜா சொல்றேன். மனுஷனே அடிக்க கூடாதுன்னு தோணுது. மகாராஜா அதை பார்த்தா வெத்தலை போட்டு அகமானம் கேட்டு போயிட்டு மகாராஜா இவன் திருப்பி வெத்தலை போட சொல்றான். என்னப்பா இது? வெத்தலை போட்டா என்னப்பா அகமானம் பட்டுட்ட? எப்படின்னு கேளு. எப்படி? எனக்கு மச்சன மாதிரி 4 பேரு. 4 பேரு? ஆமா. 3 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. ஒருத்தரு கூட மொய் போடலையே. கோட்லையும் கோடு வறுமை கோடு ஏழை. எல்லாரும் பிரச்சனை அவங்க பொண்டாட்டி மாதிரி அடிக்கிறாங்களே. நாமளும் ஒரு நாளைக்கு பொண்டாட்டி அடிச்சு பார்க்கலாம். அப்ப நீ என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு ஒரு அடி வச்சுட்டேன். அவனை எங்க வீட்டுக்கார அடமலை சடமலை பிடிச்சு விட்டா சாமி. அதை மத்த நாயே திறந்துவாயா. ஏங்கடா எங்க அக்கா பரிச்சன் தங்கச்சி பரிச்செல்லாம் எங்க தம்பி ஒரு கல்யாணம் ஆச்சு. 6,500 பவுன் மோதிரம் வச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்டா ஒக்கத்த கூதி என்ன கேக்குறான்? 10 பைசா நோய் வச்சுக்கிறியா? நீ யாரு அடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு உன்ன கேக்குறா? அப்படி கேக்குறாளே. எனக்கு ஆம்பளை இல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. அறிவை கண்டார் ஒளி என்ன பிரச்சனை உங்க தங்கச்சி பிரச்சனை தூக்கி கொண்டேத்துல வைக்கிறேன். உங்க சின்ன தம்பிக்கு அவங்க கல்யாணம் ஆகட்டும். 2 பேத்தோட நான் மெயினா மொய் வைக்கல. நீ நாங்க டெலி கூட்டு வர்றாங்க. லைனா படுத்துருக்கீங்க. 3 பேர் கூத்து பார்த்துட்டு சின்ன தம்பி கல்யாணம் ஆகட்டும். அவங்க 2 பேத்தோட நான் மீதியா மொய் வைக்கலாம். நான் கோமாளி இல்ல சாமி அப்படின்னு சவால் போட்டேன். ஆனா நான் சொல்லி கூட கொஞ்ச நேரம் இல்ல. அவங்க எங்க பெரிய மச்சனை சைக்கிள்ல பத்திரிக்கை கொண்டு வரானே. அக்கா 3 பேத்து கல்யாணத்துக்கு தான். ஆமா கடைசி கல்யாணத்துக்கு நினைச்சு வாக்கா ஆளுக்கு ஒரு சீல் எடுத்து வச்சிருக்கிறேன் கட்டிக்கிட்டு வந்துருவோம். எங்க வீட்டுக்காரி இப்படி என்ன சைக்கிய பாக்குறாள. சரி இந்த கல்யாணம் என்னாச்சு கூட்டிட்டு போயா இல்ல பந்தி போடுறது பெயில் ஆகி போயிருமான்னு பாக்குறான். அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னடி பாக்குற வாயார சொன்ன தாயார வித்து கொடுப்பேன். கோடி கல்யாணத்துக்கு பையன் கூட்டிட்டு அப்படின்னு போய் கல்யாணத்துக்கு அமுச்சு விட்டு நான் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பக்கமா வந்து தொலைவிக்கிட்டு கிடக்குறேன். பொய் வைக்க காய்ச்சி மத்தாளக்கார அவங்க காட்டு மேல லோன் போட்டுட்டு 10,000 10 20,000 30,000 இருக்கும் வாங்கிட்டு வந்தான். பணத்தை எடுத்துக்கிட்டு ஏன் அங்க என்ன அந்த சேலத்தில் பண்றேன்னு லோன் எடுத்தா காட்டு மேல கொதை வச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போறேன். ஆனா ஏற நாம டவுன் பஸ்ல பத்தி நிறைய பொம்பளைக்கு ஏறாங்களே. ஆமா அவங்க ஏறல அப்படியே அவரு கூட ஏறுற மாதிரி ஏறி பிளேடு போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே நகை கடைக்கு திரும்பினேன். 5 பவுன் நகை எடுத்தேன். எங்க மாமி என்ன அட்வர்டைஸ் பண்ணிக்கிறா போய் போடலாம் இத்தோட மொய் காலத்தை நிறுத்த பட்டக்கிறது அப்படின்னு மைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல போயிட்டேன். எங்க வீட்டுக்காரு ஐயோ அந்த திறந்து வாயம் பேசி கேட்டுக்கிட்டு வந்து அக்கா பிரச்சனை தங்கச்சி பிரச்சனை மொய் வைக்கிறாங்க. வாடாப்பி அவங்க மல்லாட்டு வச்சுக்கிட்டு நீ வேற சோத்து அப்படின்னு வீட்டுக்கு போறேன்னு பையன் எடுத்துக்கிட்டு வரால. நான் போயிட்டேன். ஏடி பிள்ளை பையன் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு அக்கா பிரச்சனை தங்கச்சி பிரச்சனை மொய் வைக்கிறாங்க. எனக்கு நிக்கிறது நல்லா இல்ல கூட்டாடி கண்டார ஒளி அப்படின்னு வெளியே நின்றா பந்தல் உள்ள போதாது முன்னே தட்டத்தால தூக்கி 5 பவுன் சைன விசிறீங்க. சாமியா எங்க மாமி இது 6,000 பவனு தூக்கி விசிறாங்க அப்படின்னு இப்படி எட்டு பார்த்துச்சேன். நான் தான் தன்னேன். எங்க சகலதமா இப்படி 2 பேரும் பேச்சு பழம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு எனக்கு சாக்கத்தான் போட்டு சோறு போடுவா. எங்க சகலத்தாமாருக்கு பாய் போட்டு சோறு போடுவா. இவ்வளவு மரியாதை வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னு பெஞ்சு போல உட்காந்துக்கிட்டு நட்டங்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க மாமியா சாமி வாயில வெளியே இருந்துக்கிட்டு வெத்தலை போடு நான் 2 வெத்தலை 2 பாக்கு போட்டு வாய் ரப்ப மென்னுக்கிட்டு இருக்கிறேன். நான் மெல்ல எங்கேயும் வாயில எச்சொலி இருக்குது. எங்க மச்சனை மண்டாடி கொடை பிடிச்சிட்டு வந்த பிள்ளை இந்த எச்சொலி ஒருத்த பாக்க
இந்த துப்பத்தை நான் எங்கம்மா அந்த பிள்ளையும் நான் என்னன்னு பாக்குறேன். ஆஹா நம்மள பார்த்து லுக்குடுது அப்படின்னு அந்த பிள்ளையும் நான் பாக்குறதுக்கும் அது எச்சோடு ஒரு வாய பாக்குறதுக்கும் அந்த பிள்ளை நம்மளதான் லுக் கொடுத்துட்டு அந்த பிள்ளையும் நான் பாக்குறதுக்கும் ஒரு கிழவிக்கு பல்லு இல்ல உலக்கல வெத்தல் இடிச்சுக்கிட்டு என்ன அந்த பிள்ளை என்ன அந்த பிள்ளை வச்ச அந்த கிழவி என்னன்னு என்ன கேக்குறாங்க. வாய அழியும் பாரு என்னமா அந்த பிள்ளைய அப்படி வரைக்கும் பாக்குற வெளியே போய் கூதியாட்டம் வாய் வச்சுக்கிட்டு அத வந்து நான் வெத்தலை போடுறேன். சரி போனால் போகட்டும். என் பெயர் நாமங்களை உரைத்தேனே புரிந்ததா என்ன? தெரியல இந்த வெத்தல் போடுறத ஞாபகம் நான் பார்த்துட்டேன் நடிச்சுக்கிட்டு. நண்பா என்னுடைய பெயர் பரஞ்சோதி பாலன். கண்மணி பரஞ்சோதிக்கு கண்மணி பரஞ்சோதிக்கு உன் பேர் பரஞ்சோதிக்கிறாய். இந்த பரஞ்சோதியை பெற்றெடுத்த உன் தாய் தந்தா யாரு? நண்பா நானே மைண்ட் வேலை செய்யறேன். அதேதான் மேல போயிருச்சு. நண்பா 10 மாதம் 300 நாள் 3000 தசைநாளிகை அங்கத்திலே சுமந்து பெத்தாலே இந்த புண்ணி நல்லா கேக்குறான். குறைக்கிறேன் வா. நண்பா சாமி
உனக்கு புரிந்ததா என்ன? மகாராஜா எனக்கு ஒண்ணு இந்த சத்தத்துல சரியா காது கேட்கலங்க. இவங்களை தூங்குறவங்களை பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன சொன்னது ஏது சொன்னது எனக்கு தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எலி புடுக்கா இல்லன்னா எல்லாருக்கும் தண்ணி அடிச்சு விட்டுருவேன் அப்படியே. என்ன எலி புடுக்குங்கிற? அட சனித்தலாம் அக்கா எலி புடுக்காக்கா. அதான் எலி புடுக்கா. அட எலி புடுங்காக்கா. நண்பா, என்னுடைய மாதா பெயரோ ரேணுகா தேவி அம்மன். தாயோ ரேணுகா பத்தனி. ஆமா. உன் பேரு பரஞ்சோதி. கண்ணே பரஞ்சோதி. உன்னுடைய தந்தையார் யாரப்பா? கேட்டாயே ஒரு கேள்வி கேட்டுதான் மறுகதி எந்துக்கண்ணா. ரெண்டு பேர் இருக்கிறாங்களா? ஐயா யாரைய பேசுறாங்க என்னன்னு பாக்கலாம். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருப்பாங்க. நண்பா, அப்படி என் தாய் ஒன்று இருந்தால் வேணும் அல்லவா? தந்தை ஒன்று இருக்க வேண்டும். அந்த யார் பெயர் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? தந்தை என்னை வளர்த்தது ஒரே எனது தந்தை. மகாராஜா, உன் தாயி என் தாயார் ரேணுகா தேவி அம்மன். உன் தாயார் ரேணுகா பத்தினி. ஆமா. உன் தந்தையார்
என் தந்தை யாரோ ஜமதகினி மகாமுனிவர். ஜமதகினி மகாமுனிவருக்கும் ரேணுகா பத்திரிக்கும் உன் பேர்? என் பெயர் பரஞ்சோதி. பரஞ்சோதி, நீ ஒண்டிபட்டு பிறந்தையா? உடன்பிறப்புகள் யாதாவது எத்தனை பேர் பிறந்தீங்க? ஓ, கூடி பிறந்தவர்கள் கூட்டுப்பால் உண்ணவர்கள், சேர்ந்து பிறந்தவர்கள் சேரப்பால் உண்ணவர்கள். இத்தனை பேர் தெரியுமா? சொல்லட்டுமா கண்ணே? கூடி நல்லோ பிறந்ததோரே கூடி பிறந்தவர்கள் கூட்டுப்பால் உண்ணவர்கள், என்னுடன் சேர்ந்து பிறந்தவர்கள் பால் உண்ணவர்கள் 4 பேர் தெரியுமா? யாராரு? விசுவாசி, விஸ்வரூபன், பரஞ்சோதி, என் தம்பி பரசுராமன். இப்படி 4 பேர் பிறந்தீங்க. ஐயா, நீங்க வாழக்கூடிய நகரம்? அது மட சொல்லணும். அதேதான் வச்சுக்க. அதேதான் வச்சுக்கிட்டா. சொல்லுங்க. சொல்லி ஆகணுமா? பேசபாதே நானும் தேசமோ இமயமலை சாரலில் கண்ணே, ஏதோ உன் காரணமாக தெரியும். உன் தந்தையார் வரவழைத்திருக்கிறார். அப்படியா? ஆமா. தந்தையாரா? எப்பொழுதும் தாய்தானே என்னை அழைப்பார். இன்று என்ன தந்தையார் அழைத்திருக்கிறார்? தந்தையார் தான் வச்சிருக்கிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. சென்று பார்ப்போமா?